ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களோடு அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருமுறைப்படியே அனைத்தையும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இதோ அன்னையை தேடி ஓடி வந்திருக்கின்ற நமக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு பரிந்துரைத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன், உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்று அன்னை மரியாள் நமக்காக சொல்லி நம்மை அழைத்து அரவணைத்து நம்முடைய மனங்களை மகிழ்ச்சியிலே திளைக்கச் செய்ய இங்கே காத்திருக்கின்றாள். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எல்லா நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும், துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும், இன்னும் மற்ற காரியங்கள் நம்மை வருத்தப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலிருந்தும் எனக்கு நிம்மதி வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் அவர் பரிந்துரையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இதனை எல்லாவற்றையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV
as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புலம்பல்கள் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அளித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக் கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னி பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயம் உற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய்மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு
உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரல் இடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 74 பதிலுரை பாடல் பல்லவி. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. 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 கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நிலாடுகள் மேல் உமது சினம் ஏன் புதைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். நெடுநாட்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அந்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, நம்முடைய உலக வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே யாருக்காவது நோய் வந்திருந்தால் அதை நாம் மருத்துவர்களிடத்திலே சென்று குணம் பெற என்னென்ன வழியோ அதையெல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த நோயிலிருந்து குணம் பெற்றவர்கள் அந்த மருத்துவரை பார்த்து நீங்கள்தான் தெய்வம் என்று வணங்கி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு வருவது வழக்கம். சில நோயாளர்களை அந்த மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே அந்த மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இதுவரைக்கும் நாங்கள் முயற்சி செய்தோம், இனிமேல் இது எங்கள் கையில் அல்ல, சென்று கடவுளிடத்திலே மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய
கூடுமானால் செய்வார் என்று அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே செய்ய முடியாத காரியங்களை கடவுள் ஒருவர் தான் செய்கிறார். அது நம்முடைய உடல் உபாதையாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, கடவுள்தான் எல்லாருக்கும் எல்லாமுமாக எல்லாவற்றையும் செய்கின்றவராக செயல்படுத்துவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம். அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்று எசையா ஆகமத்திலே சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இயேசுவை பற்றிய அந்த செய்தியை முன்னமே சொல்லி, இந்த மீட்பர் வருவார், அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொள்வார், நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்று இறைவாக்குரை இருந்தார்கள். எனவே தான் அந்த இயேசு கிறிஸ்து நம் தெய்வம், நம் தந்தை, நம் கடவுள், பிணிகளை போக்குகின்ற இயேசு என்று நாம் இங்கே சொல்லுகிறோம், விசுவசிக்கிறோம். இயேசுவினுடைய செயல்பாட்டிலே, அவருடைய இந்த உலக வாழ்விலே நாம் பார்க்கிற பொழுது எங்கு சென்றாலும் நன்மைகளையே செய்து சென்றார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட எங்கு சென்றாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நாடி ஓடி பல்வேறு நோயாளர்கள் வந்தார்கள் என்பதையும் நாம் கேள்விப்படுகிறோம், விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த நோயாளர்களுக்கு குணமளிக்கிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வகையிலே அவர் குணமளித்தார் என்று பார்க்கிற பொழுது, ஒரு சிலரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு குணமாக்குகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் வருகின்ற பொழுது அவரை தொட்டு அங்கே குணப்படுத்துவதை பார்க்கிறோம். தொழுநோயாளரை குணப்படுத்துவது, தொட்டு குணப்படுத்துவது என்பது அந்த காலத்திலே அது ஒரு நல்ல செயலாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களை தொடக்கூடாது என்பதுதான் சட்டமாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார் என்று பார்க்கிறோம். அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு வார்த்தையால் குணமாக்குகின்றார், வார்த்தையால் குணமாக்குகின்றார். தூரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இதோ உன் பையன் குணமாவான் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்திலே அங்கே குணமாகுகிறதை நாம் நற்செய்தி ஏடுகளிலே பார்த்து விசுவசிக்கிறோம். அதே போன்று இன்னொரு வகையான குணப்படுத்துதலை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வருகிறான், எனது நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அவ்வாறு கேட்கிற பொழுது அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். உண்மையிலேயே இவனிடத்திலே விசுவாசம் இருக்கிறதா? மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே 12 வருடமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண், அவள் என்ன செய்கிறாள், அவருடைய ஆடையை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்ற அந்த விசுவாசத்தை அங்கே பார்க்கிறார். அவர் ஆடையை தொட்டார், அங்கே நலமடைந்ததை பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்து உடல் நோயிலிருந்து மட்டுமல்ல, மாறாக உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தார் என்பதை நாம் விவிலியத்திலே படிக்கிறோம். ஒரு மனிதன் வருகிறான், இதோ என்னுடைய நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறான். திமிர்வாதக்காரன், அப்படி உடல் நலமில்லாத அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து முதலிலே அவர் சொல்லுகின்ற உதிர்த்த வார்த்தை என்னவென்றால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆன்ம நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற இயேசுவாக அங்கே நாம் பார்க்கிறோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதன் பிறகுதான் அங்கே சொல்லுகின்றார், எழுந்து நட என்று சொல்லுகிறார்.
எனவே நம்பெருமான் இயேசு கிறிஸ்து பிணிகளை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார் என்ற அந்த வாக்கியம் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சரி செய்தார். எங்கு சென்றாலும் நன்மைகளையே செய்து சென்றார். எங்கு சென்றாலும் நோய்களை குணப்படுத்தினார். எங்கு சென்றாலும் ஆடுகள் இல்லாத ஆயனில்லாத மக்களாக இருந்த அந்த மக்களை பார்த்து பரிவு கொள்கின்ற கடவுளாக நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் இன்று நாம் இந்த திருத்தலத்திலே இங்கே குடிமை வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாழ்வளிக்க வல்லவர், எங்களுடைய வாழ்விலே நிம்மதியை தர வல்லவர். யார் வழியாக? அன்னையினுடைய பரிந்துரையினால். எனவே இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு ஒருவர் தான் ஆண்டவர், இயேசு ஒருவர் தான் நம்மை மீட்கின்றவர், இயேசு ஒருவர் தான் நமக்கு எல்லாவித நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பவர், ஆசீர்வாதங்களை தருகின்றவர். அன்னை மரியாள் பரிந்துரைக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் பரிந்துரைத்து, இதோ இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், இவர்களை குணப்படுத்தும் இயேசுவே என்று இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறார் நமக்காக. எனவேதான் நமக்கு உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இன்றும் அன்னை வழியாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெறுகின்றோம் என்பது இந்த கூட்டத்தை பார்த்து நாம் விசுவசிக்கலாம். அன்னை மரியாளிடத்திலே இந்த திருத்தலத்திலே வருகின்ற பொழுது உடல் நலம் பெறுகின்றவர்கள், உள்ள நலம் பெறுகின்றவர்கள், ஆன்ம நலம் பெறுகின்றவர்கள் எத்தனையோ எத்தனையோ ஆயிரமாக இருக்கிறது. நோயுற்றோரின் ஆரோக்கியமே என்று அன்னை மரியாளுடைய மாதா மன்றாட்டு மாலையிலே நாம் பார்க்கிறோம். பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தருகிற தாயாக இருந்து, நற்செய்தி ஏடுகளிலே பார்க்கிறோம். கானாவூர் திருமணம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அந்த குடும்ப தலைவன் திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது அங்கே பந்தியிலே ரசம் தீர்ந்து விட்டது. அவன் அந்த குடும்ப தலைவன் வந்து அன்னை மரியாளிடத்திலே கேட்கவில்லை. அவருடைய சூழ்நிலையை பார்த்து அன்னை மரியாள் அந்த ஊழியர்களை அழைத்து கொண்டு சென்று இயேசுவினிடத்திலே பரிந்துரைக்கிறாள். அவருடைய துன்பத்தை அங்கே வெளிப்படுத்தி இவர்களுக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஊழியர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அந்த தண்ணீரை நிரப்புங்கள் அந்த ஜாடியிலே என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறாள்? இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் கொண்டு வந்து விட்டேன், அவர் செய்வார், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் நமக்கும் அன்னை மரியாள் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும், இயேசு சொல்லுகிறதை நீங்கள் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இறைவன் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்முடைய வாழ்விலே தரவல்லவராக இருக்கிறார். இதோ இந்த திருத்தலத்திலே நாம் பார்க்கிறோம், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் ஆன்ம நோயிலிருந்தும் எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றிருக்கின்ற நமக்கு எது எடுத்துக்காட்டாக இருக்கும்? சென்று பாருங்கள். திருத்தலத்தினுடைய அருங்காட்சியகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விதமான வெள்ளி பொருட்கள். கண் போனவர்கள், காது கேளாதவர்கள், உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லோரும் அவர்கள் வெள்ளியாலும் இன்னும் பொன்னாலும் அவர்கள் செய்து வைத்து, இதோ நான் அன்னையின் பரிந்துரையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்வளித்தார் என்று அங்கே சாட்சியங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இது நமக்கு எல்லோருக்கும் எத்தனை மக்கள் இந்த திருத்தலத்திலிருந்து நன்மை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள் என்பது அங்கே நாம் காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இப்படியாக இயேசு கிறிஸ்து எல்லா நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்திலே நாம் ஊன்றி திளைக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வு. இயேசு எனக்கு எல்லாமும் செய்ய வல்லவர். அவ்வாறு நான் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எத்தனை இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலைப்படுவதனால் எவனவும் தன் உயரத்திலிருந்து ஒரு முழம் கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். கவலைப்படுவதனால் என்ன ஆகும்? நம்முடைய மனநோய் அதிகமாகும், உடல் நோய் பெருகும். எனவே ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதோ மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
கலிலேய பகுதி முழுவதும் சென்று ஆண்டவர் அங்கே எல்லா நோய்களிலிருந்தும் அந்த மக்களுக்கு விடுதலை தருகிறார், உடல் நோயிலிருந்து விடுதலை தருகிறார் என்று வாசிக்கிறோம். அதே போன்று உள்ள நோய் நீதிமொழிகளாகமும் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் ஆகமம் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுடைய உடல்நிலை சீர்கெடும், சீரழிந்துவிடும். எனவே கவலைப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கவலைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். அவர் பார்த்து கொள்வார். உள்ள நோயிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர். உள்ள நோய் என்றால் மனக்குழப்பம், என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று குழம்பிக்கொண்டே இருப்பது, அதுதான் உள்ளம் பதைபதைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் அதை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிற பொழுது அவர் பார்த்து கொள்வார், நாம் நிம்மதி பெறுவோம். அதே போன்று ஆன்ம நலம், ஆன்ம நலம், பாவங்களிலிருந்து விடுதலை. ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். இதை நாம் இந்த திருத்தலத்திலே பார்க்கிறோம். உடல் நோயிலிருந்து நமக்கு அன்னையினுடைய பரிந்துரையினாலே நமக்கு நலம் பெற்று கொண்டிருக்கிறோம். உள்ள நோயில் மனக்குழப்பங்களோடு வருபவர்களுக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையினாலே ஆண்டவர் இயேசு அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆன்ம நோயிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் என்றால் பாவ சங்கீர்த்தன வழிபாடு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் குருக்கள் இங்கே பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பாவங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்த வேண்டும். மனம் வருந்தி மனம் திருந்தியவர்களாக ஆண்டவரிடத்திலே சென்று அங்கே இருக்கின்ற குருவானவர் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அங்கே சென்று நாம் பாவத்தை அறிக்கையிட்டு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வாக்குறுதி கொடுத்துவிட்டு அங்கே ஆண்டவரிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு வர வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அத்தனையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தூய்மையான உள்ளத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளிடத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறைகள் ஏதும் இருக்காது. விசுவாசத்தோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவார். நம் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தருவார். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும்.
அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதி இல்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சும்மை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தீ. சுமை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தீ. மீண்டும் உன்னை வரவை எதிர்நோக்கி, ஆறுயிராய் உம்மை இதயம் ஏற்கின்றேன். மீண்டும் உன்னை வரவை எதிர்நோக்கி, ஆறுயிராய் உம்மை இதயம் ஏற்கின்றேன். இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதி இல்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னை திருச்சுருப ஆசிரியருக்கு முன்மன்றாட்டு.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டியெழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியால் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே பசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே பசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.